வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இனிமேல் இந்த சண்டேலேருந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு இந்த சண்டே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சண்டேலேருந்து எவ்ரி சண்டே நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வீடியோ கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்ரி சண்டே ஒரு 1 PM ஆர் 2 PM வந்துட்டு ஒரு வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சண்டே இந்த வீடியோவோட ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு கிடையாது, கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டு இறங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னா, நாங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப் போக போறோம், விச் இஸ் லைக் கன்னியாகுமரி டு சென்னை. எதுக்காகனா அண்ணாவோட மேரேஜோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணாவோட மேரேஜ்க்காக ஆண்டி சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள ரிட்டன் சென்னைக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு போற வழியிலேயே ஒரு சர்ச்சு, ஏலாக்குறிச்சின்னு ஒரு சர்ச் இருக்கு, அதுவும் அம்மா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, அம்மாவும் ஆன்டியும். ஸோ அதுவும் பார்த்துட்டு அப்படியே ஆன்டியை வந்துட்டு சென்னையில கூட்டிட்டு போய் விட்டுட்டு நாங்கள் ரிட்டன் வந்துடுவோம். இதுக்கடையில எனக்கு ஒரு ப்ரொமோஷனுமே வந்திருக்கு. ஸோ அதுவுமே நான் வந்துட்டு சென்னையில போயிட்டு பண்ணணும். ஸோ எனக்கு அந்த ஒரு லக் அடிச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணி போகாம இப்படியே இதுலயே போய் அந்த ப்ரொமோஷன் பண்ற மாதிரி எனக்கு ஒரு லக் அடிச்சிருக்கு. ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு ஜேர்னி இருக்க போது. இது வந்துட்டு ஃபுல்லா ஒரு விளாக் மாதிரி பார்ப்பீங்க. பிளஸ் அந்த ப்ரொமோஷன் வீடியோவுமே நான் வந்துட்டு ஒரு அங்கேயும் போயிட்டு ஒரு விளாக் எடுப்பேன் கண்டிப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னைக்கு கிளம்பணும், அதாவது இப்போ ஒரு 3 hours கிளம்பணும். நான் இன்னும் எதுவுமே பேக் பண்ணல. ஏன்னா நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்கும் போகிற ஐடியாவே இல்லை. ஒரு 4 o'clock போல தான் எனக்கு வந்துட்டு அந்த ப்ரொமோஷனே வந்துச்சு. உடனே இல்லை நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பேக் பண்ணல. ஏன்னா ஓகே உங்க கூட சேர்ந்து அப்படி பேசிட்டே வீடியோலேயே பேக் பண்ணலாம். இப்போ நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த ப்ரொமோஷனுக்கு போயிருக்கேன். அது என்ன ப்ரொமோஷன் என்னென்ன அப்படின்னு நீங்க அடுத்த வீடியோஸ்ல பார்ப்பீங்க. அது பார்க்கணுன்னா என்னை வந்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் அங்கே வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டேன். அதே ட்ரெஸ் திருப்பி போடணுமா அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இப்போ என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. இருக்கு ஆனா இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ அவுட்ஃபிட் வேணும் நம்ம முடிவு பண்ணோம். இங்க இருந்து போறதுக்கு ஒன்று, அங்க இருந்து வாரதுக்கு ஒன்று, 2. அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஜஸ்ட் இன் கேஸ் 4. அப்புறம் 4 அங்கே ஸ்டே பண்றாங்க 3 நாள் தூங்குறதுக்கு 3 நைட்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ். ஒரு 4 நல்ல அவுட்ஃபிட், 3 நைட் எடுக்கலாம். இந்த இருக்குல்ல, இதுல இருந்து தான் நான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் தான் ஜீனுக்கு வச்சிருக்கிற டாப். தென் அங்கேயும் கொஞ்சோண்டு இருக்கு, அது அவ்வளவும். பட் இருந்தாலும் நான் இங்கே இருந்தா சூஸ் பண்ணணும்னு இருக்கிறேன். எல்லா துணியையும் என்னோடது, அம்மாவோடது, அப்பாவோடது எல்லா துணியும் எடுத்து பேக்ல வைக்கணும். எங்க 3 பேரோட துணியையும் இப்போ இந்த பேக்ல வைக்கணும். இந்த ஒரு பேக் போதும்னு நினைச்சோம், இல்லைன்னா ரிட்டர்ன் வர்றப்போலாம் கஷ்டம். ஏன்னா ரிட்டர்ன் வர்றப்போ ட்ரெயின்ல வரணும். அம்மா வாங்க எடுத்து தாங்க. ரிட்டர்ன் வாரதுக்கு என்ன ட்ரெஸ்ன்னு எல்லாம் உள்ள வைக்கணும் எனக்கு. சரி, அப்போ லாஸ்ட்ல உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாங்க. இது ஓகே, இது இவ்வளவுதான் அம்மாவோடது. இனி நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ என்னன்னா, எங்க 3 பேரோட ட்ரெஸ் எல்லாமே நான் இங்க எப்படி போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு அம்மாவோடது, இதெல்லாம் என்னோடது, இதுல வந்துட்டு அப்பாவோடது. இது இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன். இனி இதை வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பேகுக்குள்ள வைக்கணும்.
டன். பேக்கிங் டன். ட்ரெஸ் மட்டும்தான் வச்சிருக்கோம் அதுக்குள்ளாடியே இது ஃபுல். ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல எதுவுமே வைக்க முடியாது. இனி என்னோட இயரிங், வாட்ச் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் இங்கே வைக்கணும். பேக்கிங் டன். ஸோ இந்த பேக் ஃபுல்லாகவே என்னோடது, அம்மாவோடது, அப்பாவோட எல்லா திங்ஸுமே வச்சாச்சு. தென் போடக்கூடிய ட்ரெஸ், அதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த பேக்கில் வந்துட்டு மைக்கு, அப்புறம் சார்ஜர், ஏர்பாட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அவ்வளோதான். தென் இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ரெடி. நியூஸில் மும்முரமாக போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தை. ஃபோனில் சார்ஜ் 50 ஆயிடுச்சு. ஸோ ஃபோனை வந்து சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டுட்டு அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். இனி வந்துட்டு நான் கிளம்புற டைம் தான் என்னால் விளாக் எடுக்க முடியும். ஏன்னா ஃபோன் சார்ஜ் வந்துட்டு ஃபுல் ஆக்கணும். 100ல் எடுத்தாலே எப்படியும் 2 மணி நேரம் வீடியோ எடுத்து அது போயிடும். ஸோ சார்ஜ் வந்துட்டு ஃபுல் ஆக்குறதுக்காக ஃபோன் வந்துட்டு சார்ஜ் வைக்க போகிறேன். ஸோ இதோட இந்த விளாக் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். அப்புறமா ரெடி ஆகிட்டு கண்டினியூ பண்ணலாம். டாடா பாய். எதுக்கு இப்போ டாடா பாய் சொன்னேன்? போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வர்றேன். 1 hour later. ஆல் செட். செம்மையாக வேர்க்குது. வீட்டில் சும்மா இருந்தால் கூட இப்படி வேர்க்காது. ஆனால் வேலை பார்க்குறப்ப தான் இங்கெல்லாம் வேர்க்குமா அப்படின்னு தோணுது. ஸோ எவ்ரிதிங் டன். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு பழங்கள். ஸோ எஸ், இனி கிளம்பணும், அவ்வளோதான். கிளம்ப வேண்டியது தான். இடி இடிக்குது, கேட்குதா? மழை இன்கமிங். இங்கே டெய்லி மழை தான். இப்போ தான் வெயில் அடிக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஹீட் இருக்குது, மழைக்கான அந்த ஹீட் இருக்குது. கிளம்ப வேண்டியதான், டைம் ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ലോകത്തിനൊരു ചന്ദന പടയ്ക്കുന്ന നോക്കൽ നീ ഒരുത്തി. பாக்குறீங்களா ரெண்டு பேரும்? 8 hours later. சர்ச்சுக்கு வந்திருக்கோம், ஏலாக்குறிச்சி. இது மாதாவாமா? டிஃப்ரெண்டா இருக்கு.
செம்ம வெயில் எம்மா. செம்ம வெயில். அரிய வகை வெதர். வெயில், மழை, வெயில், மழை. உணவு அருந்த வந்திருக்கோம். தளபதி போட்டோ எடுக்கும் தாங்க. வாடி போன சன்ஃபிளவர். அது காஞ்சிருக்கு, அதனால தலை குனிஞ்சு நிக்குது. வெக்கத்துல நிக்குதா? அதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கு தலை குனிஞ்சு வெக்கத்துல இருக்குமா? ஆமா, சன்ஃபிளவர்னாலே சன் டைம் தானே இருக்கும். மேபி அங்க பாருங்க, அதுல நிக்கி. இந்த இடையில ஒண்ணு மட்டும் நிமிர்ந்து நிக்குது பாருங்க. இதுல பாரு மக்கள், இங்க பாரு. சித்தி இங்க பாருங்க. கேஸ் வேலை கூட இல்ல. ஏன் ஸ்டக் ஆச்சு? வேணுமா? ஏன் அப்ப அப்படியே நிக்குது? டிராவல் டைம்லயே நமக்கு ரொம்ப முக்கியம் சோறு தான். அதனால டின்னருக்காக ஹோட்டல் வந்திருக்கோம். அப்படி நாங்கள் சென்னை ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா செம்ம என்டர்டெய்னிங்கான வீடியோஸ்லாம் ஆன் த வேல இருக்குது. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.